Hello, my dear buddies. Welcome back to Cinematic Fans. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மேட் இன் கொரியா அந்த படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். மேட் இன் கொரியா பிரியங்கா மோகன் அவங்களுடைய படம். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸோடைய ஒரிஜினல் மூவி. ஸோ டேரக்ட் ஓடிடி 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க நெட்ஃப்ளிக்ஸில். இப்போ வாங்க அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துடுவோம். கும்மாஓ குமாயோ மியானோ மியானேயோ. சின்ன கிராமத்துல பெரிய கனவோட ஒரு பொண்ணு இருந்தா. எப்படியாச்சும் ஒரு வாட்டி கொரியாக்கு போகணும். செம்ம ஷாட்டுங்க. எவனோ ட்ரெயின்ல கொரியாவுக்கு போனா முட்டாள் முட்டாள். ஆமா, இவ்வளவு அமௌண்ட் இப்ப வாங்கிட்டு கொரியாவில் போய் சுத்தி பார்க்குற அளவுக்கு அங்க என்ன இருக்கு? நீங்க ஏன் உங்க வைஃபை கல்யாணம் பண்ணீங்க? இந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய கொஷனுக்கு பதிலே இல்லை. பிடிக்கும் சார், அவ்வளோதான். நமக்கு பிடிச்ச விஷயம் கிடைக்கணும்னா எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். உன்னால முடியாதுன்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல சந்தோஷமோ துரோகமோ ஒரே நேரத்தில் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணும். எங்கள் அப்பாவோட காசை நான் திருப்பி கொடுக்கணும். ஐ வாண்ட் மணி, கேஷ். வேர் ஆர் வி கோயிங்? யாருன்னு தெரியாதவங்களோட அனுபவம் கிடைக்கும். ரொம்ப தெரிஞ்ச பழகினவங்களோட வெறுப்பும் வரும். Semba, what's in your bag? You steal this from my house? Get out now! எவ்வளோ அழுதாலும் எவ்வளோ சிரிச்சாலும் நம்மளை சியரப் பண்ணி நாங்க இருக்கோம்னு சொல்ல 4 பேர் வருவாங்க. Semba. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நடக்கணும்னா ஜஸ்ட் ஃபாலோ யோர் ஹார்ட். அதுவே நம்மளை கூட்டிட்டு போகும். அப்படிதான் எனக்கு பிடிச்ச இந்த கொரியா எனக்கு என்ன அடையாளம் காமிச்சு. 막걸리. This is Korea traditional drink. கஞ்சி, சுண்ட கஞ்சி. 간지? நைஸ். ஓகே, ஒரு பொண்ணு வந்து சின்ன வயசுலேருந்து கொரியா போகணும் அப்படிங்கிறது அவங்களோட ட்ரீம். ஸோ அந்த ட்ரீமுக்காக அவங்க என்னென்னலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, அந்த ட்ரீமை அவங்க அச்சீவ் பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படம். ஸோ அப்படி வந்து அவங்க கொரியா போகணுன்ற அந்த ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணி கொரியாவும் போயிடுறாங்க. ஸோ அங்கே போய் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பணத்துக்காகட்டும், அந்த நாட்டுடைய அந்த கல்ச்சர் இருக்குல்ல அதை அடாப்ட் பண்ணி அதை அங்கே வாழ்கிறது. ஸோ இந்த மாதிரியான அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி, ஸோ தனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தாலும் அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி. ஸோ ஃபைனல் கிளைமேக்ஸ் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் பேலன்ஸ் இருக்கிற ஸ்டோரியாக இருக்குன்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுது. ஏன்னா ஒரு சில இந்த மாதிரியான ஒரு ஆசைப்படுற ஒரு விஷயத்துக்காக போராடக்கூடிய ஒரு படங்களில் கிளைமேக்ஸில் தான் அந்த இடத்துக்கே போய் சேருவாங்க, அவங்க ஆசைப்பட்டதை அடைவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் கிளைமேக்ஸாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் பாதியிலேயே அந்த பொண்ணு வந்து கொரியா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொரியாவில் வந்து படம் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைலர் கட் அப்படி தான் இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க கொரியா போகணுன்ற ஆசை, அதுக்கு அவங்க படுற கஷ்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் காட்டுறாங்க. கொஞ்சம் ட்ரைலர் கட்டில் அப்படி இருக்குது. மற்றதெல்லாம் பேலன்ஸ் எல்லாமே வந்து கொரியாவில் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கொரியாவுக்கே அவங்க செகண்ட் ஹாஃப்லேயே போயிடுறாங்க. ஸோ அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள் இதெல்லாம் தான் செகண்ட் ஹாஃப். ஸோ ஓகே, நல்லாயிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்ட்டு. கொரியா வந்து நம்ம மோஸ்ட்லி நிறையா பேருடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு நாடாக கூட இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி கொரியன் சீரீஸ், கொரியன் மூவிஸ் நிறையா பேர் பார்க்குறாங்க. அந்த பிடிஎஸ் அவங்க எல்லாரையுமே நிறையா ரசிக்கிறாங்க. ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப தூரமாக அப்படி இருக்காது.
நம்மளுடைய படமாக அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால தான் கொரியாவும் சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது டான் படத்தில் சிவகார்த்திகேயன் சொல்கிற அந்த டைலாக் தான் ஞாபகம் இருந்தது. இதாக்காவோ அம்சா அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய ரெகுலர் லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் கொரியா. ஸோ நம்ம காமெடிக்கு அவங்களுடைய அந்த ஸ்லாங்கை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதனால தான் வந்து கொரியாங்கிற அந்த நாட்டை சூஸ் பண்ணியிருப்பார் டைரக்டர் அப்படின்னு என்னோடய தாட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் வந்து 12th March நெட்ஃப்ளிக்ஸில் OTT ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத நீங்கள் தான் மக்களாகிய நம்ம தான் முடிவு பண்ணி சொல்லணும் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ பார்ப்போம். இந்த வீடியோவில் தான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க.